எனக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், அதுக்கு ஏதாவது ஃபுட்டு சொல்லுங்க. ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம் சொல்லிட்டேன். பழக்க வழக்கங்கள்ல கூட நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ண முடியும். சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெமெடி இருக்கு. சிரிக்கிறது ஒரு தெரப்பி ஆக்கியிருக்காங்க. நார்மலா மூச்சு விடுறது வந்துட்டு பிரீதிங் எக்ஸசைஸ் ஆக்கியிருக்கோம். நம்ம அழகா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறது வந்துட்டு ஒர்க் அவுட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமா எனக்கு இம்யூனிட்டி வேணும்னு சொல்றதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லட்டுமா? மொதல் விஷயம், வேர்த்து விறுவிறுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பயங்கரமா இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். 2வது விஷயம், நல்ல தூக்கம் கரெக்டான டைம்ல. அந்த 8 மணி நேரம் 12 மணி நைட்ல இருந்து காலையில 8 மணி வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டா 9:45 இருந்து காலையில 3:03 வரைக்கும் நீங்க டீப் ஸ்லீப் இருந்ததுன்னா இம்யூனிட்டி பயங்கரமா ரைஸ் ஆகும். 3வது விஷயம், நத்திங் பட் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. இருக்கிற பிரச்சனை எல்லாமே இன்னும் நிறைய பிரச்சனை எடுத்து மனசுக்குள்ள போட்டுக்காதீங்க. சந்தோஷமான விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. காசிப் பேசுறதை நிறுத்திட்டு நல்ல எண்ணங்கள், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா பயங்கரமா இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணும். இது 3மே போதும். நீங்க ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை கண்டிப்பா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க.